ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. அவங்க போராட வேணாம்லாம் அவங்க சொல்லவே இல்லையே. ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கிட்ட உங்களுக்கு இடம் தர அங்கே போய் போராடுங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் போராட வேணாம்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. இங்கே போராடாதீங்க, அரசுக்கு கெட்ட பேர், இங்கே ஏன் போராடுறீங்க? அப்படி ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு போங்க, என் பிள்ளை உதயநிதி வருவார், கபில் தேவ்லாம் நீட்டுக்கு வந்திருக்காரு, அப்படி ஒரு மேட்ச் ஆடலாம். அதானே இப்போ இவர் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காருல, முதல்ல தாயுமானவர் திட்டம். நேற்று வரைக்கும் தந்தையாக இருந்தால் நீங்கள் தாயாக மாட்டீங்க, அப்படி தானே? தந்தை தாய் எல்லாமே அவர் தான். இது வேற மாதிரி இருக்கு. இல்லை சார், தந்தை தாய் எல்லாமாவும் இருக்கக்கூடியவர் தான் முதல்வர் அமைச்சர் அப்படின்னு சொன்னேன். தாயுமானவர். ஆமாம், நேற்று வரைக்கும் தந்தை மாணவர்னு விளம்பரம் பண்ணாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் அப்பான்ட்டு. இன்னைக்கு தாய் மாணவர், எல்லாத்துக்கும் அம்மா. கேட்டுங்களா? அம்மா செஞ்சது அப்பா செஞ்சது நீயே அப்பாவும் நீயே. அதானே அவர் சொன்னது. அதானே எங்கள் அப்பா பெரிய லெக் ஸ்பின்னர், அவர் போகிற பாலை யாருமே அடிக்க முடியாது. ஏன்டான்னு பார்த்தா பிச்சிலே வராது, அது பாட்டுக்கு போகும். அதை ஃபாலோ பண்ணி பிரியாவும் பவுலிங் போட்டாங்க, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த பவுலிங்கையும் பார்த்துருக்கேன். அதே இடத்துல ட்ரைனிங் எடுத்து பிரியா போட்ட பவுலிங் பார்க்க, ஏக்கா அடிக்கா, ஏக்கா அடி. அது நல்ல திட்டம் தானே சார்? வயதானவர்களுக்கு அவங்க வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்குறதுன்றது நல்ல விஷயம் தானே? எப்படி சார்? வயதானவர்கள் பயப்படுறாங்க. எதுக்கு பயம்? தனியாக இருக்க எல்லாத்தையும் கொண்டு போட்டுறாங்களாம். இப்போ இந்த ஆட்சியில் அந்த குற்றம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில் தனியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வயசான நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதில் திமுக காரனை வீடு வீடாக அந்த கதவை தட்டும் போது ரொம்ப பயமாக இருக்கான். அந்த வடிவேல் சொல்லுவேன், அண்ணன் ரொம்ப பயந்தவன்ப்பா, ஆமாப்பான்ற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே வந்து பல வேலையை பார்த்து விட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு பொழுது. இவர்கள் வந்து கதவை தட்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுமா ஏற்படாதா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். கண்டிப்பாக நலமாக தான் இருப்பீங்க. ஏன்னா காலையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்ட்ட இருந்த அந்த அறிக்கை, 21ஆம் தேதி மாநாட்டுக்கு எல்லாரும் தயாராகுங்க அப்படின்றது, முதன்மை சக்தியாக இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வேற குறிப்பிட்டிருந்தார். எப்படி பார்க்குறீங்க 21ஆம் தேதி மாநாட்டுக்கு தலைவர் அவர்களுடைய அந்த அழைப்பு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உள்ளபடி இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா போலீஸ் பர்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதற்கு மேலே எந்த இடையூறும் இல்லை, மாநாட்டுக்கு வாங்கல்னு தளபதி விஜய் தரப்புலேருந்து அறிக்கையும், போலீஸ் தரப்பில் அனுமதி கொடுத்த உடனே மாநாட்டுக்கு போகிற வழியில் குழி தோண்ட வேலையை வந்து திமுக கவர்மெண்ட் சார்பாக கேட்டால் மேம்பால பணிகள். அதில் என்ன தவறு? அது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே போடப்பட்ட அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் ஓகே ஆனது. 2 வருஷமாக கிடப்பில் போட்டுட்டு அந்த இடத்துக்கு போகிற வழியில் உங்களுக்கு மேம்பாலத்துக்கு பணியை தோண்டி, குழி தோண்டி, பள்ளத்தை தோண்டி இந்த பொதுமக்கள் போக விடாத அளவுக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அங்கே உள்ள மதுரை மக்களே, அங்கே போன மக்கள்லாம் பேசி அந்த காணொலியெலாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு, அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு, நாங்கள் போன முறை பந்தக்கால் நடுறப்ப நாங்கள் வந்தோம், இந்த மாதிரி எந்த சிக்கலுமே இல்லை, நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அப்ரூவல் கிடச்சிருச்சு, வரும்போது நாங்கள் சுற்றி வர வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்திடுச்சு, ஃபுல்லாக பள்ளம் தோண்டி வச்சுருக்கிறாங்க. இது திட்டமிட்டு வேணுங்கன்னே இடையூறை ஏற்படுத்தணும்னு. ஏன்னா உங்களுக்கு டேட்டு நீங்கள் தான் அப்ரூவ் பண்ணி, நீங்கள் தான் மாற்ற சொன்னீங்க, மாற்றணும். அப்ரூவல் கேட்டோம், அப்ரூவல் கொடுத்துட்டீங்க. 10 நாளில் மாநாடு. இந்த நேரத்தில் நீங்கள் ஃபுல்லாக அங்கே பள்ளம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு கவர்மெண்ட்டு நம்ம அப்ரூவல் கேட்குறது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், இடையூறு இல்லாமல், எதெல்லாம் இடையூறாக இருக்குதோ அதை சரி செஞ்சு போதிய பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்குறது. நீங்களே இடையூறை ஏற்படுத்துவதற்கான ஒரு வேலையை செஞ்சீங்கன்னாக்கா இது எந்த மாதிரியான போக்கு அப்படின்றத மக்கள் சார் இந்த புரிய ஆரம்பிச்சு. அப்ரூவல் அப்படின்றது மாநாடு நடக்குது, அதுக்கு இடையூறு ஏற்படுத்தணும், அதனால் இந்த மேம்பால பணிகள் தொடங்கியிருக்காங்க அப்படின்ற பொருளில் வருது. மேம்பால பணிகள்ன்றது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தானே, அதில் எப்படி திடீர்னு எப்படி இடையூறு அப்படின்னு அதில் சொல்ல முடியும்? நம்ம 2 வருஷமாக ஆரம்பிக்காது, போலீஸ் பர்மிஷன் கொடுத்த உடனே இன்றைக்கி நீங்கள் குழி தோண்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? யாருக்காக தோண்டப்பட்ட குழி அது? யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்கள் டிவிக்கேக்கு இடையூறு செய்கிறது குழி தோன்றீங்க. உங்கள் ஆட்சிக்கு நீங்கள் உங்கள் ஆட்சியை குழியை தோண்டி புதைக்கிறதுக்கு நீங்களே தோண்டிக்கிற குழியாக தான் இப்போ மக்கள் பார்த்துட்டு மக்கள் தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது திட்டமிட்டு டிவிக்கு மாநாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்துவதற்காக பொதுமக்கள் அதிகமான ஒரு வேலை செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுமா? மக்கள் வரதுல ஒரு இடையூறு ஏற்படும் நினைக்கிறேன். போகிற வழியில் குழியை தோண்டி வச்சுட்டாக்க இடையூறு இல்லையா? காரெல்லாம் தவியாக போகும். இது என்ன சார் இது? இதை பார்த்து மக்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சுல, இந்த திட்டமிட்டு திமுக தான் பண்ணதுன்னு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு காட்சி தான் ஞாபகம் வருது. கடைசியாக மூஞ்சிய பகலாம் பார்த்துக்குங்க, அப்புறம் யாரெல்லாம் மண்ணள்ளி போடணுமோ கடைசியாக ஒரு படி மண்ணள்ளி போடுங்கன்னு அந்த மாதிரி திமுக ஆட்சியை கடைசியாக ஒரு வாட்டி குழிகளை வந்து எட்டி பார்த்துங்க, 2027 மூடிடுவோம், மண்ணள்ளி போடுறாலாம் அள்ளி போடுங்க
அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே செய்கிற மாதிரி நீங்கள் இடையூறு ஏற்படுத்த கான்ஃபிடென்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்களேன், நீ ஆலமரன்ற இல்லை திமுக உன்னை நீயே தான் ஆலமரம்னு சொல்லிக்கிட்ட. ஆலமரம் வேரில் உப்பு போட்டால் என்ன சார் ஆகும்? மண்ணுக்கும் மரத்திற்கும் சம்மந்தம் இல்லாமல் உயிர் பெற்று போயிடும். இப்போ இவ்வளோ மக்கள் போராடிட்டு அழுகிறான்ல, இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் அழுகிறான்ல, எல்லாமே உப்பு தான், கண்ணீர் தான். அந்த கண்ணீர் வந்து உங்களுடைய வேரை வந்து அசைத்து பார்க்கறதில்ல. உங்களை ஆட்சியிலேருந்து முடிவு கிட்டுவதற்கான வேலை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது கூடுதலாக இது போல் இடையூறு நீங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தீங்க. பரந்தூரில் இந்த பிரச்சனையை பண்ணி தான் இந்த மக்களை கூப்பிட்டு வந்து சந்திப்பேன்ட்டார். இப்போ நீங்கள் சொன்ன டேட்டுக்கு மாநாட்டை மாற்றி செய்யும் பொழுது ஒரு இடையூறை ஏற்படுத்துறீங்கன்னும் பொழுது அவ்வளவு என்ன உங்களுக்கு பயம்? ஏன்னா வரலாற்றில் 500 ஏக்கரில் இன்னும் இது வரைக்கும் யாரும் திமுக யாருமே இந்த மாதிரி பெரிய மாநாட்டை மதுரை மண்ணில் செய்கிறாரு. தன்னிச்சையாக க்ரௌடு வரும், வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையை செஞ்சு அதை மடைமாற்றுவதற்கான வேலை, தடை செய்வதற்கான வேலை, அவங்கள எப்படி அளக்கறிக்கலாம், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த சுற்றி எப்படி வர வைக்கிறது, எங்கிட்ட தள்ளி நின்று நடக்க வைக்கிறது, இதெல்லாமா ஒரு கவர்மெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம அணுகிறதே எதுக்கு சார்? இலகுவாக மக்கள் வந்து செல்வதற்கு ஏற்ற விஷயத்தை செய்கிறது தான் கவர்மெண்ட். அதுக்கு தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் அதாவது சொல்லுவாங்கள்ல பாஸ் அப்படின்ற மாதிரி அப்புறம் கொடுப்பீங்களாமா, குழியும் தோண்டுவீங்களாமா, அப்புறம் நீங்களே போய் படுத்துங்க. இந்த ஆட்சியில் மண்ணை தூக்கி போட்டு மூடக்கூடிய வேலையை வந்து 26 மக்களை முடிவெடுத்து செய்யட்டும். ஏன்னா இந்த குற்றச்சாட்டு சொன்னது மக்கள் தானே, நான் கிடையாதுல்ல. இல்லை, இது தாண்டி நேற்றைய தினம் நடந்த சம்பவம் தான் பெரிய பேசுபொருள். தூய்மை பணியாளர்கள் வந்து தவேகா தலைவர் விஜய் அவர்களை போய் பனையூரில் சந்தித்தது. அந்த சந்திப்பிற்கு பிறகு அவர்கள் சொன்ன விஷயம், அவர் எங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து வேண்டாம், நாங்களே வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னது. இது ஒரு பக்கம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவர் பார்த்தது, அவர் பேசியது ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னா, அவர் களத்துக்கு வராமல் அவரை போய் அவங்க சந்தித்தது அப்படின்றது சர்ச்சையான ஒரு விஷயமாக தான் இன்னுமே போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து அங்கே பார்க்குறாங்க, ஆனால் அவரை மட்டும் போய் இவங்க பார்க்குறாங்க அப்படின்றத எப்படி பார்க்குறது? இல்லை, அந்த போராட்டக்குழு தலைவர் தானே சொல்கிறாரு, நீங்கள் வந்தாக்கா என்ன தான் போலீஸ் இங்கே போட்டாலும் க்ரௌடு 2 ரோடையும் பிளாக் ஆகும். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டிய ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து அது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். நாங்கள் நேரில் வரோம், நீங்கள் எங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறீங்கன்னு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாலே போதும், இது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரும்ன்றதான் அவங்களுடைய பதிவாக இருக்குது. ஒரு சென்சேஷன் இல்லையா? விஜய் அவர்கள் போய் அவங்கள சந்திக்கிறதையும் அவங்க விஜயை போய் சந்திக்கிறதையும் விதம் மாறுது இல்லையா? இப்போ விஜய் அவர்கள் நேரடியாக அங்கே செல்லும் போது, பரந்தூருக்கு செல்லும் போது என்ன எஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்றது எங்க நிம்மதியாக போட்டாங்க. 1 மணி நேரம் தான் நிற்கணும், இவ்வளோ நேரம் தான் பேசணும், இதைத்தான் பண்ணணும். அதையும் தாண்டி அவர் போனார் இல்லையா? ஆனால் மக்களுக்காக அந்த இடத்துல போகும்பொழுது அங்கே உள்ள மக்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படல. பட் இங்கே சென்ட்ரலில் இல்லை பல நோயாளிகள் வந்தாங்க சார், 3 மணி நேரம் பிளாக் ஆகிடுச்சு, 2 பக்கமும் அவ்வளோ க்ரௌடு கூட்டிடுச்சு, இத்தனை பேர் செத்து போயிட்டா, நீ வந்து யார் மேலே பழி போடுவீங்க? இல்லை, இது காரணமாக அப்படி சொல்ல முடியுமா? இது வந்து இப்படி மாறும், இப்படி ஆகும்ன்றது ஒரு காரணமாக சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ ஃப்யூச்சரில் இவர் போக வேண்டிய இடங்கள் இருக்குது. இப்போ மாநாட்டுக்கு அவர் வரப்போகிறாரு, அப்போது ஏகப்பட்ட இது சம்பவங்கள் நடக்கும். இல்லை சார், ஃப்யூச்சரில் நம்ம போகிறதுனாக்கா ப்ராப்பராக நம்ம கவர்மெண்ட்டை எங்கெங்கே போகிறோம், நம்ம ரூட்டை எல்லாமே சொல்லுவோம், அப்ரூவல் கேட்போம். அதற்கு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பணி, அதை அவங்க செஞ்சே ஆகணும். இப்போ வந்து இது நான் இங்கே வரேன் அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வர முடியுமா? இல்லை திமுக கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ இவர் தன்னிச்சையாக வரும்பொழுது தேவையில்லாத சர்ச்சை ஏற்படும், க்ரௌடு ஏற்படும். பல பேர் ட்ரெயினை விட்டுட்டாங்கன்னுவீங்க, பல பேர் வந்து கல்யாணத்துக்காக போக வேண்டியதான், போனால் கல்யாணம் நின்று போச்சுன்னுவீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய ஆள் பிளாக் ஆகி போச்சு, ஆஸ்பத்திரிக்கு வர முடியல செத்து போயிடுச்சுன்னுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத சிக்கல். தேவைப்பட்டால் நம்ம மாநாட்டில் மேடை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை அப்படியே கடந்து போகிற மாதிரி இல்லை. மாநாட்டுக்கு மேடை ஏற்றுறாங்க. ஆமாம், தேவைப்பட்டால் நான் மேடை ஏற்றுவேன், தொடர்ச்சியாக கவர்மெண்ட் உங்களுக்கு நிற்கிறேன், நான் பக்கவெல்லாம் நிற்கிறேன், ஒரு சேர பரந்தூர் மக்களையும் உங்களையும் அழைத்து கொண்டு கூட போய் கோட்டைக்கு மேலே நிற்கலான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பறைசாற்றுறாருன்னும் பொழுது நாளைக்கு இது பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். ஏதோ நீங்கள் வந்து இவர் சந்திக்கிறாரு, அடுத்த நாள் என்ன வருது, பணிக்கு திரும்புங்கள், உடனே கலையுங்கள், உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமான சலுகைக்கு கொடுக்கப்படும், அதிகமான பாதுகாப்பு கொடுக்கணும். என்னடா கொடுக்க போகிற சொல்கிறேன்னா சொல்லலை. முன்னாடி இருந்ததை விட அதிகமான பாதுகாப்புனா என்ன செய்ய போகிற, என்ன சலுகை கொடுக்க போகிற? நான் கேட்டது என்ன, அதே சம்பளம் அந்த வேலை கொடுக்குற எவ்வளோ தானே, அதை விட நாங்கள் மேலே ஈயம் பூசுவோம். அவங்க போராட வேணாம்லாம் அவங்க சொல்லவே இல்லையே. ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கிட்ட உங்களுக்கு இடம் தர அங்கே போய் போராடுங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. பார்த்தீங்களா? நாங்கள் போராட வேணாம்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. இங்கே போராடாதீங்க, அரசுக்கு கெட்ட பேர், இங்கே ஏன் போராடுறீங்க? அங்கே இப்படி ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு போங்க, என் பிள்ளை உதயநிதி வருவார், கபில் தேவ்லாம் நீட்டுக்கு வந்திருக்காரு, அப்படி ஒரு மேட்ச் ஆடலாம். அதானே இப்போ கபில் தேவ் வந்து பார்த்துருக்காருல்ல? ஆமாம், அவருக்கு வள்ளுவர் சிலை கூட கொடுத்துருக்காங்க. வள்ளுவர் சிலையை கொடுத்துருக்காங்க. ஏன்டா கபில் தேவ் சம்மந்தம் இல்லாமல் பார்க்குறீங்கன்னா, எங்கள் அப்பா பெரிய லெக் ஸ்பின்னர் தெரியுமா, உங்கள் அப்பா லெக் ஸ்பின்னர் தான் எங்களுக்கு தெரியுமே. அது சம்மந்தமாக அடுத்த டோர்னமெண்ட் எதாவது நடத்துறதுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை போட்டிருக்கு. ஸ்டேடியத்துக்கு இவங்களை அனுப்பிச்சிட்டு அங்கே கூட்டம் வந்துடும், அங்கே ப்ரெஸ்ஸை வச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா வாழ்ந்ததில்லை. நான் எங்கே போராடணும் நான் தான் முடிவு பண்ணணும். நான் வேலை செய்கிறது இங்கே, உங்களுக்கு வெளியே உட்காந்து போராடுறேன்னா நீ அங்கே போய் போராடு, இங்கே போய் போராடுனா இது என்ன அர்த்தம்?
சம்மந்தம் இல்லாமல் சேகர் பாபு சொன்ன மாதிரி தான் இதுவும் இருக்குது. இதில் வந்து நாங்கள் 300 பேரை வர வச்சிட்டோம், எதெல்லாம் சாத்தியப்படுமோ அதை செஞ்சு கொடுத்து அவங்களை எப்படியாவது வேலைக்கு வர சொல்லி சொன்னார்னு நேரு பேசுகிறார். எதெல்லாம் சாத்தியப்படும்னா என்ன? டபுள் மீனிங்கா என்ன? அவங்க கேட்குறது வேலை, அதே வேலையை கூட அதே சம்பளத்துக்கு கூட முடிஞ்சு போச்சு. எதெல்லாம் சாத்தியப்படுமோ முதலமைச்சர் செஞ்சு கொடுக்க சொன்னார்னா என்ன? ஏன்னா மேயர் இப்போ தனியாக மேயர் அக்கா வரலன்றது ஒரு சர்ச்சையை தாண்டி கவுன்சிலர்லாம் கூப்பிட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு முக்கியமான நபர்கள் சொல்லாமல் கவுன்சிலர் போயெல்லாம் மிரட்ட மாட்டாங்க. யார்கிட்ட அவன் வீரத்தை காட்டுற? நிராயுதபாணியாக, வேலை இல்லாமல், பெரிய ஒரு கூட்டம் இல்லாமல், எந்த ஆயுதமும் இல்லாமல், அறப்போரில் ரொம்ப அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள், ஒரு போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மிரட்டுவது என்ன அர்த்தம்? நீங்கள் தான் ஏற்கனவே பிரியாணி கடையில் போய் சண்டை போடுற கேஸ் தானே உண்டா இல்லையா? திமுக சோத்துக்கு சத்த மாதிரி பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் போடுவேன். உடனே ஸ்டாலின் அவர் போவார், அவர் மன்னிப்பு கேட்காரு. அங்கே சேலத்தில் மாநாடு வச்சா தேக்ஸாவோட தூக்கிட்டு போடுறீங்க, அவன் இப்படி தூக்கிட்டு போவான்னு தெரிஞ்சால் அந்த கான்ட்ராக்ட் ஒத்துக்கவே மாட்டான். சொன்ன காணொலி இருக்குது. அப்போது யார்கிட்ட உங்களுடைய இதை போய் காட்ட முடியல? எதிர்கட்சிகிட்ட போய் வம்புல இல்லையா? சரி தர்க்க ரீதியாக இங்கே களத்தில் விஜய் வராருல, அங்கே போய் வம்புல பசங்க என்னன்றதை அவங்க பேசிக்கிட்டாங்க. அதை விட்டுட்டு நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள்கிட்ட போய் நீங்கள் இருக்கிறேன்னா அவன் கேட்குற கேள்வி என்ன? என் கிட்னி உனக்கு தேவைப்படுதா, அதுக்கு தான் எங்களை கொண்டு போய் ரோட்டில் தள்ளுறியான்னு கேள்வி கேட்குறாங்களே, என்ன பதில் இருக்குது? சம்மந்தம் இல்லாமல் ஒவ்வொரு நபராக பேசுறதெல்லாம் வந்து நாம் மேயர் சரி எதுக்கு வந்து இப்போ இவர் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு திட்டத்தை ஆரம்பித்து வச்சுருக்காருல முதல்ல, தாயுமானவர் திட்டம். நேற்று வரைக்கும் தந்தையாக இருந்தால் நீங்கள் தாயாக மாட்டீங்க அப்படி தானே? தந்தை தாய் எல்லாமே அவர் தான். இது வேற மாதிரி இருக்கு. இல்லை சார், தந்தை தாய் எல்லாமாவும் இருக்கக்கூடியவர் தான் முதல்வர் அமைச்சர் அப்படின்னு சொன்னேன். தாயுமானவர். ஆமாம், நேற்று வரைக்கும் தந்தை மாணவர்னு விளம்பரம் பண்ணாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் அப்பான்ட்டு. இன்னைக்கு தாய் மாணவர், எல்லாத்துக்கும் அம்மா. கேட்டுங்களா? அம்மா செஞ்சது அப்பா செஞ்சது நீயே அப்பாவும் நீயே, அதானே? அஃப்கோர்ஸ். அதாவது இந்த மாதிரி டிசைனாக பேர் வைக்கிறது, சோறு வைக்கிறேன்னா வைக்கிறது இல்லை. என்னது உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு, போங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுடன் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆமாம், அதான் சொன்னேன், பேர் வைப்ப சோறு. உங்களுடன் ஸ்டாலின், நலமுடன் ஸ்டாலின், தாயுமானவர், வீட்டுக்கு ரேஷன் பொருட்கள், ஓரணியில் தமிழ்நாடு, வேற எல்லாருக்கும் அடுத்து இன்னும் இருக்கு பேரணியில் தமிழ்நாடு. ஒரே பேரணியும் போராட்டமாக இருக்குது, இவ்வளோதானே? சரி, இதெல்லாம் வந்து கபில் தேவ் வந்திருக்காரு இன்னைக்கு, நாளைக்கு சௌரவ் கங்குலி வருவார், அடுத்து தோனி வருவார். லெக் ஸ்பின்னர் சார் அவரு. லெக் ஸ்பின்னர் இல்லை, லெக் ஸ்பின்னர் கிடையாது, லெக் ஸ்பின்னர். அவர் சொன்னது அதானே, எங்கள் அப்பா பெரிய லெக் ஸ்பின்னர், அவர் போகிற பாலை யாருமே அடிக்க முடியாது. ஏன்டான்னு பார்த்தா பிச்சிலே வராது, அது பாட்டுக்கு போகும். அதை ஃபாலோ பண்ணி மேயர் பிரியாவும் பவுலிங் போட்டாங்க தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், அந்த பவுலிங்கையும் பார்த்துருக்கேன். அதே இடத்துல ட்ரைனிங் எடுத்து மேயர் பிரியா போட்ட பவுலிங் பார்க்க, ஏக்கா அடி. இதெல்லாம் என்னத்த சொல்கிறது இவங்கள? வைடாக போடுறேன். ஆக மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கெல்லாம் முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. துணை முதலமைச்சர் கபில் தேவை சந்திக்கிறது, டோனியை சந்திக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான். நீங்கள் செஸ் ஒலிம்பியாட் வந்துச்சுன்னா இப்போ கூப்பிட்டு நயன்தாரா புருஷன் ஒருத்தர் இருக்காரு, பேர் என்ன? விக்னேஷ் சிவன். அவரை கூப்பிட்டு சந்திச்சு. அவர் பேர் உங்களுக்கு தெரியலையா? தெரியல சார். அவர் என்ன நயன்தாரா புருஷன்னு தான் தெரியுது. அப்படிதான் சார் ஊருக்கே தெரியுது சார். நீங்கள் டக்கு நயன்தாரா புருஷனா மைண்டுக்கு வந்துடுறாரு, முகம் ஞாபகத்துக்கு வந்துடுது, பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. இல்லை இவங்க இவ்வளோ வருஷம் ஃபீல்டில் நயன்தாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரிச்சயப்படுறதுனால சொல்கிறேன். சரி, என்ன இருந்தாலும் சீனியர் தானே நயன்தாரா, தப்பு கிடையாது. ஆமாம்மா, ரொம்ப சீனியர் தான். அதனால் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு ஆட் எடுக்கிறது, அப்புறம் ஏஆர் ரஹ்மானை கூப்பிட்டு இது பண்ணுறது, அப்புறம் கான்செப்டில் கோளாறு ஆயிடுச்சுன்னா அவர் மேலே கேஸ் போட வேண்டியது, எல்லா அக்கப்போரும் பண்ணுறது தான் திராவிட மாடல் 2.0. நம்ம என்ன சொல்ல முடியும்? அது நல்ல திட்டம் தானே சார். வயதானவர்களுக்கு அவங்க வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்குறதுன்றது நல்ல விஷயம் தானே. எப்படி சார்? வயதானவர்கள் பயப்படுறாங்க. எதுக்கு பயம்? தனியாக இருக்க எல்லாத்தையும் கொண்டு போட்டுறாங்களாம். இப்போ இந்த ஆட்சியில் அந்த குற்றம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில் தனியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வயசான நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதில் திமுக காரனே வீடு வீடாக அந்த கதவை தட்டும் போது ரொம்ப பயமாக இருக்கும். அந்த வடிவேல் சொல்லுவேன், அண்ணன் ரொம்ப பயந்தவன்ப்பா, ஆமாப்பான்ற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே வந்து பல வேலையை பார்த்து விட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளும் பொழுது. இவர்கள் வந்து கதவை தட்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுமா ஏற்படாதா? நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். இந்த ஆட்சியில் போராடாத நபர்கள் யாராக இருக்க முடியும்? இறந்த பிணங்கள், பிறக்காத குழந்தைகள், ரெண்டை தவிர எல்லாருமே போராட்ட காலத்துக்குள்ளே வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் தாயுமானவர், தந்தையுமானவர்னு இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் போகிறாரு. இன்னும் அவர் போடாத கெட்ட பெண்ண தெரியுமா? வள்ளுவர் மாதிரி உட்காந்து அப்படி எழுத்தாணையை பிடிச்சி எழுதுகிற மாதிரி பண்ணல, பண்ணியாச்சு, முடிச்சிட்டா. அந்த கெட்டப் போடலை. இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு இது வந்தப்போ 900 ஒரு பஞ்சாயத்து போச்சு, அது முன்னாடி நினைக்கிறேன். அவர் வள்ளுவர் இவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து இல்லை நம்ம இவர் கூட வருவார்ல,
ஆண்டாளை பற்றி கொஞ்சம் ஒரு மாதிரி வைரமுத்துவா? சர்ச்சையாக பேசி வைரமுத்து. இப்போ கூட யாரையா பற்றி பேசி வச்சிருக்காருல்ல. வைரமுத்து ராமர் பற்று. ராமரை பற்றி ரூமரை கிளப்புறது, தேவையில்லாத வேலையை பார்க்குறது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஏதோ வள்ளுவர் மாதிரிலாம் ஏதோ செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன்ல. 3 பேர் இருக்கிற மாதிரியே அதில் ஸ்டாலினுக்கு அடுத்து இவர் தான் வள்ளுவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி. யார் வள்ளுவர்? இல்லை, வள்ளுவர் ஃபோட்டோ இந்த ஒரு இது மாதிரி போட்டு. அதான் வள்ளுவர் கெட்டப்பட்ட ஒரு போடல எனக்கு தெரிஞ்சு. மிச்சம் ஆல்மோஸ்ட் வந்து மோடிக்கு நிகராக எல்லாத்தையும் இவரும் ட்ரை பண்ணுறாரு, அவரும் ட்ரை பண்ணுறாரு. 2 பேருமே பாருங்களேன், உனக்கு நான் சலைச்சவன் இல்லைடா, நீ உள்ளூர் ஆட்டக்காரனா, நான் வெளியூர் ஆட்டக்காரன். நீங்கள் தான் உள்ளூர் ஆட்டக்காரங்களோ? நீ உள்ளூர் ஆட்டக்காரன், நான் வெளியூர் ஆட்டக்காரன், 2 பேருக்கும் போட்டி வச்சுக்கலாமா அப்படின்ட்டு பயங்கரமாக 2 பேரும் மாறி மாறி ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ போடுறது, ஆடு எடுக்கிறது, ப்ரொமோஷன் பண்ணுறது, செலவு பண்ணுறது, நீதிமன்றம் கூப்பிட்டு டக்குன்னு கொட்டி ஓடிபிலாம் கேட்காத, சொன்ன வேலையை மட்டும் செய்கின்றது. இதே தான். அதே நீதிமன்றம் தான் சொல்லிச்சு உங்களோட ஸ்டாலின் டேக் இட் அப்படின்னாங்க, வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னாங்க. அவரையா? முடியாது சார், நீங்கள் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அது இல்லை, அந்த திட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோம். அதான் சார், அந்த திட்டத்துக்கு பிரச்சனை இல்லை, அவரையும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் வச்சுக்க முடியாதுன்னு தான் மக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் உங்களுடைய ஸ்டாலின் சொல்லிட்டு நீங்கள் என்னவோ பண்ணுறீங்க. ஸ்டாலின் அவர்களால் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டாங்க. ஒன்று சொல்லுங்கள் டக்குன்னு, எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸ்டாலின் அவர்களால் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? டக்குன்னு வரும். இவ்வளவு தான். திராவிட மாடலுடைய ரொம்ப பெரிய சுவாரஸ்யமான சம்பவம்லாம் இப்படி தான். இவர்களால் வந்து ஒரு நிலைத்தன்மையான ஆட்சியவோ மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்து இவங்க கையில் எடுக்க போகிறது திமுக, எலெக்ஷன் நெருங்கும் பொழுது மாதம் மின் கட்டணத்தை அமுல்படுத்துவதற்கான வேலையை செய்கிறாங்க. ஏன்னா 98% முடிச்சிட்டாங்க. இந்த பேலன்ஸ் 2% சொல்லி அதை வந்து நாங்கள் இதை முடிக்க போகிறோன்ற மாதிரி கொண்டு வந்து அதில் வந்து இப்போ ஏன்னா இந்த மாதம், குறிப்பாக இந்த மாதம் சார், முக்கால்வாசி இடத்துல வந்து கரண்ட் பில் பார்த்திங்கன்னா 3 மடங்கு வந்திருக்கான். எப்படி வந்திருக்கு? மீட்டரில் போய் காமிச்சா மீட்டரில் அந்த மாதிரி ஓடுது. அதில் குறிப்பாக ஒரு பெண் வந்து அவங்க சொன்னது, அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, ஏசி கிடையாது, 2 ஃபேனு, ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு 2 லைட்டு, அப்பப்போக்கு ஏதாவது மிக்சி போடுவாங்களாம். இவ்வளோ தான். அவர்களுக்கு 6000 ரூபா கரண்ட் பில்லு. கம்மி தான். அந்த அம்மாலாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன். அப்போ இதை வந்து நாளைக்கு இதை ஒன்று கையில் எடுத்து மக்களின் பிரச்சனையை தீர்த்தவர் அப்படின்ட்டு இது ஒரு பிரச்சனை. ஆனால் இவங்க பிரச்சனையில் இந்த அம்மாவுக்கு ஏன் 6000 ரூபா வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? 2 லைட்டு, ஒரு ஃபேனு, மிக்சி அப்பப்போ போகிறவங்களுக்கு வெறும் 6000 ரூபா. ஏன் சொல்லுங்கள்? பாதி நேரம் கரண்ட் இல்லை, இருந்துருச்சு வச்சுங்க, 12000 ரூபா வந்திருக்கும். ஆமாம் சார், இவங்க பவரில் இருக்குன்னு எல்லா பவரையும் பிடிங்கிட்டு, பவரை சொல்கிறேன், பவரில் பிடிங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறது இவங்களை? அவ்வளோதான். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.